காரணம் இந்த திட்டம் வீணாக அது மரத்தடியில உட்கார்ந்து பேன் பார்க்கிறது, மரத்தடியில உட்கார்ந்து பக்கத்து வீட்டு கதை பேசுறது, எதிர்த்த வீட்டு கதை பேசுறது, இந்த மாதிரி வேலை நடக்க தவிர ஒழுங்கா இந்த திட்டத்தை செயல்படுத்தல. ஏன்னா இவங்க செயல்படுத்தி இருக்கணும். இதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் தானே இந்த திட்டம். இந்த திட்டத்துல ஒர்க் ஷெட்யூல் என்ன சார்? ஒர்க் ஷெட்யூல் என்ன நடந்திருக்கு? ஒர்க் இன்னைக்கு என்ன ஒர்க் நடந்திருக்கு? அதை யார் எஸ்டிமேட் பண்றது? ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு எத்தனை பேர் வேலை பார்த்திருக்காங்க? அந்த களத்துல போய் ஆய்வு செய்யறவங்க சரியா களப்பணியாளர்கள், கள ஆய்வாளர்கள் அது சரியா செய்யறாங்களா? கிடையாது. ஆனா இந்த பணம் இடையில அப்படியே வரிசையா, நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். அதாவது கிராமப்புறத்தில் இருக்கிற அந்த ஊராட்சி செயலாளர், இதுக்கு முன்னால இருந்த ஊராட்சி தலைவர்கள், டெப்டி பிடிஓஸ், அந்த ஸ்கீம் பிடிஓ, இப்படி வரிசையா அரசு ஊழியர்கள் லஞ்ச பணத்தில் திளைப்பதற்கு இந்த திட்டம் பயன்பட்டது. இந்த திட்டத்தை நீங்க முறையா செயல்படுத்துறதுக்கு முன்வாங்க. அதை விட உடனே பாரதிய ஜனதா இந்த திட்டத்துக்கு எதிராக இருக்கா நீங்க கேட்டா நீங்க அப்படி நினைக்காதீங்க. அதை விட நான் என்னோட தனிப்பட்ட தாழ்மையான கருத்து என்ன தெரியுமா? 60 வயதுக்கு மேற்பட்ட உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட ஏழை விவசாய கூலி தொழிலாளிகள், அந்த பெண்களாகட்டும் ஆணாகட்டும், அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய், 1500 ரூபாய், 2000 ரூபாய் நீங்க கொடுத்துட்டு போயிடலாம். விவசாய வேலையாவது ஒழுங்கா நடக்கும். இப்ப என்ன கேட்டீங்கன்னா, கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா, நான் சவால் விட்டு சொல்றேன், சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனம் நீங்க போங்க, இன்ஸ்பெக்ஷன் போய் பாருங்க கிராமத்துல என்ன வேலை நடக்குன்னு சொல்லி நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் சார். எனக்கு எதுவும் யாரை குறைச்சு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதனால இந்த திட்டத்தை முதல்ல ஒழுங்கா செயல்படுத்த பாருங்க.